friends. Second Samuel second chapter 1 to 32 verse 1. பின்பு தாவீது கர்த்தரை நோக்கி, நான் யூதேயாவின் பட்டணங்களே ஒன்றிலே போய் இருக்கலாமா என்று விசாரித்தான். அதற்கு கர்த்தர், போ என்றார். அவ்விடத்திற்கு போகலாம் என்று தாவீது கேட்டதற்கு அவர், எப்ரோனுக்கு போ என்றார். அப்போ ஒரு வார்த்தையும் தாவீது கடவுள்கிட்ட விசாரிச்சு போகிறார். அப்படி தான் நம்மளும் இருக்கணும். And it's come to pass after this that David inquired of the Lord, saying, Shall I go up into any of these cities of the Judah? And the Lord said unto him, Go up. And David said, And whither shall I go up? And he said unto Hebron. சொல்றார். வசனம். அப்படியே தாவீது தன் 2 மனைவிகளாகிய இஸ்ரேல் ஊரானாகிய அகினோவாவோடும் நப்தலியின் மனைவியாயிருந்த கர்மேல் ஊரானான் அபிகாலோடும் கூட இவ்விடத்திற்கு போனான். So David went up there, and these 2 wives also, Ahinoam these Jezreelites, and Abigail Nabal of the Carmelites. வசனம் 3. அன்றைய தினம் அன்னோடி இருந்த மனுஷரையும் அவர்கள் குடும்பங்களையும் கூட்டிக் கொண்டு போனான். அவர்கள் எப்ரோனின் சுற்றுகளிலே குடியேறினார்கள். And his men that were with them, and did David bring up every man with his husbands, and they dwelt in these cities of the Hebron. வசனம் 4. அப்பொழுது யூதேயாவின் மனுஷர்கள் வந்து அங்கே தாவீது யூதா வம்சத்தாரின் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். கீலியா தேசம் எபோசின் மனுஷர்கள் சவுலையும் அடக்கம் பண்ணினவர்கள் என்று அவர்கள் தாவீதுக்கு அறிவித்தபோது, And the men of the Judah come and there, and they anointed and David kings over this house of the Judah. And they told and David, saying that the man of the Jebus were they, and that brave Saul. வசனம் 5. தாவீது கீலியா தேசத்து எபோசின் மனுஷரிடத்திலே ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீங்கள் எங்கள் ஆண்டவனாகிய சவுலுக்கு இந்த தயவை செய்து அவரை அடக்கம் பண்ணினபடியினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. And David sent messenger unto the man of the Jebus land, and said unto them, And blessed be the of the Lord, and that have and served this kindness unto your Lord, even unto the soul, and ever bring him. வசனம் 6. கர்த்தர் உங்களை கிருபையும் உண்மையுமாய் நடத்துவாராக. நீங்கள் இந்த காரியத்தை செய்தபடியினால் நானும் இந்த நன்மைக்கு தக்கதாக உங்களை நடத்துவேன். And now the Lord shown kindness the true unto you, and I also will and require you this kindness, because he haven't done these things. வசனமேல். அப்பொழுது நீங்கள் உங்கள் கைகளை திடப்படுத்தி கொண்டு நல்ல சேவகராயிருங்கள். உங்கள் ஆண்டவனாகிய சவுல் மரித்த பின்பு யூதா வம்சத்தார்கள் என்னை தங்கள் மேலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று அவர்களுக்கு சொல்லி சொன்னான். Therefore now and let your hands be strengthened, and be he valiant, for your master Saul is dead, and also the house of this Judah have they anointed me king over them. வசனம் 8. சவுலின் படைத்தலைவனை நேரின் குமாரனாகிய அப்பர்னார் சவுலின் குமாரனாகிய எஸ்போத்தையும் மகனாய் மொக்கும் அழைத்து கொண்டு போய்
And Abner the sons of Ner, captains of the souls, and Austin took these, both the sons of Saul and the forgot him over the man நாம் வசனம் 9 அவனை கீலியாத்தின் மேலும் அஷூஷரின் மேலும் எஸ்ரேலின் மேலும் எப்ரோனின் மேலும் பெஞ்சமின் மேலும் இஸ்ரவேலின் அனைத்திலும் மேலும் ராஜாவாக்கினான். And made him king over Gilead, and over the Ashtaroths, and over the Israel, and over the Ephraim, and over the Benjamin, and over the all Israel. வசனம் 10 சவுலின் குமாரனாகிய இஸ்போத்தை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்கிய போது 40 வயதாய் இருந்தான். அவன் 2 வருஷம் ராஜ்யபாரம் பண்ணின. யூதேயா கோத்திரத்தார் மாத்திரம் தாவீதை பின்பற்றினார்கள். Both Saul's sons was 40 years old, and when he began to reign over Israel, and regained 2 years, but the house of the Judah followed David. வசனம் 11 தாவீது எப்ரோனில் யூதா கோத்திரத்தின் மேலே ராஜாவாய் இருந்தான். நாட்கள் இலக்கம் 7 வருஷம் 6 மாதம். And the times of the David was a king in the Hebron over the house of this Judah was 7 years and 6 months. வசனம் 12 நேரின் குமாரன் அப்பன்னோர் சவுலின் குமாரனாகிய இஸ்போசேத்தின் சேவகரை கூட்டிக் கொண்டு மக்கனோமியிலிருந்து கிபியானுக்கு புறப்பட்டு போனான். And Abner the sons of Ner and the servants of the Isboset the sons of Saul, and went out from the to the Gilboa. வசனம் 13 அப்பொழுது சேருவின் குமாரனாகிய யோவாபும் தாவீதின் சேவகரும் புறப்பட்டு போய் கீலியோனின் குளத்தண்டையிலே ஒருவருக்கொருவர் எதிர்ப்பட்டு குளத்திற்கு அந்த பக்கத்தில் அவர்கள் குளத்திற்கு இந்த பக்கத்தில் இவர்கள் இறங்கினார்கள். And Joab sons of Jezreah and the servants of David went out and meet and got by the pole of the Kevon, and they sat down the one of the one side of the one pole, and the another side of the other side of this pole. வசனம் 14 அப்பொழுது யோவாபை நோக்கி வாலிபர்களை எழுந்து நமக்கு முன்பாக சிலம்பம் பண்ணப்பட்டும் என்றான். அதற்கு யோவாப் அவர்கள் எழுந்து அப்படியே செய்யப்பட்டும் என்றான். And Abner said unto the Joab, let the young man now rise and play before you, and the Joab said, let the man rise. வசனம் 15 அப்பொழுது சவுல் குமாரனாகிய இஸ்போத்தின் பக்கத்திற்கு பெஞ்சமின் மனுஷரிலே 12 பேரும் தாவீதுடைய சேவகரில் 12 பேரும் எழுந்து ஒரு பக்கமாய் போய் then Daron rise and went over by the numbers 12 of the Benjamins which and parented to the Isbo the sons of Saul, and 12 of the servants of the David. வசனம் 16 ஒருவர் தலையை ஒருவர் பிடித்து ஒருவருடைய விழாவிலே ஒருவர் பட்டயத்தினாலே குத்தி ஒருமிக்க விழுந்தார்கள். அதனால் கிபியில் இருக்கிற அந்த தலம் எல்காத் அசூரிம் எனப்பட்டது. And they caught the every one this followed by the head, and thrust the sword, and this fall is said. So they fall down and got wherefore, and that place was called an Elkar Zaram, which is Gibeon. வசனப்பனில் அன்றைய தினம் மிகவும் கடினமான யுத்தமாகி அப்பர்னோர் இஸ்ரவேல் மனுஷரும் தாவீதின் சேவகரால் முறியடிக்கப்பட்டார்கள். And there was an every certain Bethel that day, and Abner was in Bethel. And this man of Israel before the servants of David. வசனம் 18 அப்பொழுது அங்கே சுருவின் 3 குமாரனாகிய யோவாபும் அபிகாயும் அசேகேலும் இருந்தார்கள்.
அசகேல் வெளியாயிருக்கிற காலம் மான்களில் ஒன்றைப் போல வேகமாய் போனவனாய் இருந்தான். And there was their sons of Zeruiah, their Zobah, and Azabzi, and Azazel. And Azazel was an light of this fort as this wild and rare. வசனம் 19. அவன் அப்பன்னாரை பின்தொடர்ந்து வலது புறத்திலாகிலும் இடது புறத்திலாகிலும் அவனை விட்டு விலகாமல் தூரம் துரத்திக் கொண்டே போனான். And Azazel and praised after Aparnar, and in the going he returned not to the right and near to the left from this following Aparnar. வசனம் 20. அப்பர்னார் திரும்பி பார்த்து, நீ அசகேலே அல்லவா என்றான். அவன், நான் தான் என்றான். Then Aparnar looked on behind him and said, thou Azazel? And he answered, I am. வசனம் 21. அப்பொழுது அப்பர்னார் அவனை நோக்கி, நீ வலது பக்கத்திலாகிலும் இடது பக்கத்திலாகிலும் விலகி வாலிபரில் ஒருவனை பிடித்து அவனை உரித்துக்கொள் என்றான். அசகேலோ விடமாட்டேன் என்று தொடர்ந்து போனான். And Aparnar said unto them, turn thee aside to the right and to the left, and lay thee hold on one of these young men, and take thee his armor. But Azazel and will not turn aside and from following of him. வசனம் 22. பின்னும் அப்பர்னார் அசகேலை நோக்கி, நீ என்னை விட்டுப்போ, நான் உன்னை தரையிடை ஏன் வெட்ட வேண்டுமாம்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். And Aparnar said again to the Azazel, turn thee aside from this following me, wherefore shall I smite thee to this ground? How then shall I hold up my face to the Job, my the brothers? வசனம் 23. ஆனாலும் அவன் விலக்கி போகமாட்டேன் என்றபடியினால் அப்பர்னார் அவனை ஈட்டியின் பின்புற அலகினால் அவன் வயிற்றிலே குத்தினான். ஈட்டி முதுகிலே புறப்பட்டது. அவன் அங்கேதானே விழுந்து செத்தான். அசகேல் விழுந்து கிடக்கிற இடத்திலே வந்தவர்கள் எல்லோரும் தரித்து நின்றார்கள். Howbeit he refused to turn aside, wherefore Abner with the head of this supper smote him under this right rib, that the supper come out up behind him, and he fall down there and die in this same place. And it come to pass that as May has come to the place where Azazel fallen down and died, stood still. வசனம் 24. யோவாபும் அபிசையும் சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் அப்பர்னாரை பின்தொடர்ந்தார்கள். அபிசையின் வனாந்தர வழிக்கும் அருகான கீழ்பாவுக்கும் எதிரே இருக்கிற அமான் மேடு மட்டும் வந்தார்கள். Azabo also and Abisai perished after Aparnar, and the sons went down when they were and come to the hill Yehama that lay before Keilah by the way of the wilderness of the Gibeon. வசனம் 25. அப்பொழுது அப்பர்னார் பின் சென்ற பெஞ்சமின் புத்திரர் ஒரே படையாக கூடி ஒரு மலையின் உச்சியிலே நின்றார்கள். And the children of the Benjamin gathered themselves together after Aparnar, and became one troop, and stood on the top of an hill. வசனம் 26. அப்பொழுது அப்பர்னார் யோவாபை பார்த்து கூப்பிட்டு, பட்டயம் எப்பொழுதும் சங்காரம் பண்ணிக்கொண்டே இருக்கும்.
இருக்க வேண்டுமோ முடிவிலே கசப்புண்டாகும் என்று அறிவீரே. நீங்கள் சகோதரரை விட்டு பின் வாங்கும்படிக்கு இந்த மட்டும் ஜனங்களுக்கு சொல்லி இருப்பீர் என்றான். Then Abner called the jaw and said, and shall and swore the way forever canvassed, though not that his will and be bitterness in the letter. And now long shall and it be then, ere thou bade the people turn from following their brethren. வசனம் 20 அதற்கு யோவாப் என்று காலமே நீர் பேசாதிருந்தீர்களானால் ஜனங்கள் அவரவர் தங்கள் சகோதரர்களை பின்தொடராமல் அப்போதே திரும்பி விடுவார்கள் என்று தேவனுடைய ஜீவனை கொண்டு சொல்கிறேன் என்றான். And Joab said, as God's live it, unless that it has to speak, surely then is the morning. The people had an goni upon every one from the following his brother. வசனம் 28 யோவாப் எக்காலம் மோதினான். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் இஸ்ரவேலை தொடரும் யுத்தம் பண்ணாமலும் நின்று விட்டார்கள். So Joab below the trumpet, and all the people stood and still and perished after Israel, and the more and not for they anymore. வசனம் 29 அப்பொழுது ரா முழுவதும் அப்பர்னார் அவன் மனுஷரும் அந்தரவெளி வழியாய் போய் யோர்தானை கடந்து பித்ரோனை ஊர் நடந்து தாண்டி மக்னோயிமுக்கும் போனார்கள். And Abner and his men walked all that night throughout the plain and passed over the Jordan, and went and throughout all Bittern, and they come a man and name. வசனம் 30 யோவாப் அப்பர்னாரை தொடராமல் ஜனங்களை எல்லாம் கூட்டிச் சேர்த்தான், கூடி வரச் செய்தான். தாவீதின் சேவகர்களில் 19 பேரும் அசகோலும் குறைந்திருந்தார்கள். And Joab returned from this following Abner, and when he had and gathered all the people together the locked of David's servants 19 men and வசனம் 31 தாவீது சேவகர்கள் பென்யமீனரின் மேலும் அபர்னாரின் மனுஷரின் மேலும் 300 பேரையே மடங்கடித்தார்கள். But the servants of the David had smitten of the Benjamin and of the Abner's men, so that 303,000 died. வசனம் 32 அப்பொழுது அசகோலை எடுத்து பெத்தேல் கேமில் உள்ள அவனுடைய தகப்பன் கல்லறையிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். யோவாப் அவன் மனுஷரும் ராம் முழுவதும் நடந்து பொழுது விடியும் போது அப்பர்னாரிலே சேர்ந்தார்கள். And they took up and buried him in this sepulchre of these fathers which was in the Bethlehem. And Joab and his men went all this night, and they come to Hebron at broke of this day. Hi friends, இன்னைக்கு எனக்கு டியூட்டி வந்தது. இந்த டியூட்டியில் 1.5 டியூட்டி சாய்னி அப்பார்ட்மெண்ட்ஸ் கஸ்டமர் பிளேஸில் போய் வண்டி விடலாம். அவரோட கார் பார்க்கிங்கில் வெளியே வாட்ச்மெண்ட்டை கேட்டு போனேன். அவங்க போங்க நீங்கள் விடலாம் அப்படின்ட்டாங்க. வெளியே விட சொன்னாங்க ஃபஸ்ட்டு. உள்ளே அவர் கார் பார்க்கிங்லாம் எப்போயுமே வரும்போது நான் உள்ளே தான் அங்கே தான் விடுவேன், இந்த கஸ்டமருக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர்கிட்ட கேட்டால், நீங்கள் இங்கே விடக்கூடாது அப்படின்றாரு. அவர் கார் பார்க்கிங்கில் விடக்கூடாதான், கார் பார்க்கிங்கில் கார் தான் நிற்கணுமா, பைக் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, கஸ்டமர் அங்கே வேறு இன்னொரு பார்க்கிங் காட்டினார். ஆனால் அந்த பார்க்கிங்கில் எந்த கஸ்டமருடைய அப்பார்ட்மெண்ட் நம்பர்ஸ் எழுதப்படலை. அதேமாதிரி அந்த அப்பார்ட்மெண்ட்ஸில் வண்டி யாரோட பைக்குனாலும் யாரோட இதுனாலும் வேறு எங்கன்னா நின்றுச்சுன்னா லாக் போட்டு ஃபைன் வாங்கிடுவாங்கன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அது மாதிரி இது வாங்கலை. லாஸ்ட்டில் முடியும் போது கஸ்டமர் மட்டும் நல்லா ஃபிட் ஆகிட்டாரு. 550 ரூபா, 548
ரூபா எவ்வளோ வந்திருக்கு பில்லு. ஆனால் இவர் எனக்கு 600 கொடுத்தாரு. 52 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு கண்ணனுக்கு ஃபோன் பண்ணிவிட்டு கண்ணனை பார்க்க விசிட் பண்ண வீட்டுக்கு போனேன். அங்கேருந்து நானும் கண்ணனும் ஒரு கடையில் போய்ட்டு ஜூஸ் சாப்பிட்டோம். கிரேப் ஜூஸ். ஆக்சுவலி எந்த இடம்னா ஈகா தேட்டர் கிட்ட. அப்படியே அவன் கண்ணை பிக்கப் பண்ண போயிட்டான். நான் அந்த சைடு வீட்டுக்கு வர வழியில் பிரியாணி வாங்கிட்டு ரிலையன்ஸில் போயிட்டு ப்ரெட்டு, வாட்டர் பாட்டில் இதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து இப்போ பைபிள் படித்து ஃபஸ்ட்டு வசனத்தை படித்து முடிச்சேன். இப்போ 2வது சாமுவேலில் 2வது வசனத்தை படித்து முடிச்சிருக்கேன். இன்றைக்கி அந்த கஸ்டமர்கிட்ட நாங்கள் நிறையா பேசிட்டு வந்தோம். உண்மையான வாழ்க்கையில் உண்மையாக நம்ம வாழும்போது கடவுள் நம்மளை ஒரு நட்சத்திரம் போல் நம்மளை வானத்தில் பிரகாசிக்க பண்ணுவார். அது உண்மை அப்படின்றது பைபிளில் போட்டிருக்குன்னு லாஸ்ட்டாக ஒரு கஸ்டமர்கிட்ட சொன்னேன். ஆமாம், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் நட்சத்திரம் மாதிரி இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவே நம்ம தப்பு பண்ணோன்னா கருகி போயிடுவோம், சுட்டு எரிக்கப்படுறோன்றதை நான் சொல்கிறேன். இது உண்மை. ஓகேயா? சுட்டு எரிக்கப்படுறது இந்த பூமியில் போயிட்டு பண்ணுறாங்களே அது கிடையாது. நம்ம சோல் டோட்டலாகவே ஃபினிஷ்ட் ஆகுது. அது நரகத்தில் தள்ளப்படுது. அப்போ நம்ம ஃபுல்லாக முடிஞ்சது. நம்மளுடையது ஆத்மாவும் அழிக்கப்படக்கூடிய இடம் ஒரு இடம் இருக்குது. அது கடவுள் தான் ஏற்படுத்தி வச்சுருக்காரு. அவருடைய ஜனங்களுக்கும் அந்த கெட்ட ஜனங்களுக்கும் அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்குறாரு திறந்து வாங்கினேன். அதுதான் இப்போ நடந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.